அடுத்ததாக தங்களோட வாழ்க்கையில் அளந்து அளந்து வாழ்கிறாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களோட ராசியோட சிம்பிள் துலாம். துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கை கடந்தது, போக போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் சனி உச்சம் பெறும் ராசி. நீதிமான்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் தான் அவங்களுக்கு ரொம்ப பலம். அதனால் இவர்கள் வாழ்க்கை முறையில் எப்படி இருக்குன்னா, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் இருக்கின்ற இடத்து பக்கத்தில் ஒரு பூக்கடை இருக்கும், ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கும், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும், அழகுபடுத்திக்கிறது, ரசனை, இதெல்லாம் அவங்க வீட்டை சுற்றி இருக்கும். பூக்கடை, இதெல்லாம் பொக்கே வாங்குகிற ஷாப்பு, இதெல்லாம் இருக்கும். பெரும்பாலும் 2 பேர் கொண்ட ஒரு வீதி அவங்க வீதியாக இருக்கும். இந்த சுந்தரேசன் நகர் முதல் தெரு, அப்படி வந்தால் அதுவும் சுந்தரேசன் நகர் முதல் தெரு தான். இப்படி போய் அப்படி வரலாம், அப்படி போய் இப்படி வரலாம். அந்த மாதிரி 2 பேர் கொண்டவங்க அவங்க தெரு. 3 எழுத்து கொண்டவங்க அவங்க வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க. ரம்யா, சித்ரா, மகேஷ், சுரேஷ், பழனி, ராஜேஷ், பழனி, 3 எழுத்து கொண்ட ஒருத்தர். பெரும்பாலும் துலா ராசிக்காரர்கள் பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இவங்களோட கிளைண்ட்ஸ் பூராவே பெண்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ராசிக்கு இருக்க வேண்டியதெல்லாம் இந்த ராசிக்கு. இவங்களுக்கு அப்படின்னா பெண்கள் தான் இவங்க மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. காரணம் என்னென்னா, இவங்க அவ்வளோ அழகாக பேசுவாங்க. தாய்க்குளம்லாம் இவங்க ரொம்ப விரும்புவாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வேறு அவங்களுடைய இது நேர்மையில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி, மேடம் கொரியர் வந்துருச்சா மேடம், நம்பர் எழுதிக்கோங்க, ரிசீவ் பண்ணிட்டீங்களா, தேங்க்யூ மேடம், அந்த மாதிரி அந்த கண்ணியமாக நடந்துப்பாங்க. இவங்களோட ரொம்ப பெரிய ஸ்பெஷலே இவங்களோட கண்ணியம் தான். ஒரு தப்பு சொல்ல முடியாது. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பேசுகிறது ஒரு தப்பு சொல்ல முடியாது. இன்ஃபார்மலாக ஒன்று கூட பேச மாட்டாங்க. ரொம்ப பக்காவான ப்ரொஃபஷனலான ஆட்கள். அதனால் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் பெண்கள் தான். அதே மாதிரி தலையில் அடிபடும். இவங்களுக்கு சர்ஜரியை தவிர்க்கணும். இவங்க பெரும்பாலும் தலையில் அடிபடும். எப்படி மேசராசிக்காரங்களுக்கு சொல்லணும், அது மாதிரி இவங்களுக்கும் தலையில் அடிபடும். அதே மாதிரி ஒரு வழக்கு வரும் இவங்க மேலே. வழக்கு அது பிரச்சனையாகும். மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கு வரும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு தான், இல்லை 100க்கு 100 இல்லை 100க்கு 200 பேருக்கு நடந்தது. என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் தலைவர் பதவி உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது அரசியல் கட்சி மாதிரியே. அதே மாதிரி நீங்கள் தான் இப்போ டிஜிட்டல் ஹெட்டு, அப்புறம் ஓவரால் ஹெட்டு நீங்கள் தான், இப்படி சொல்லி நீங்கள் தான் சொல்லி அவங்கள வேலை வாங்குவாங்க. கடைசியாக அந்த வேலைக்குரிய தகுதியை அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க, அனுப்பிவிட்ருவாங்க. அவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு தான் ஒரு கம்பெனி விட்டும் போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு அந்த சிறப்பு தலைமை பதவிக்குரிய இதை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி வேலை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. நிர்வாகம் ஏமாத்திரும். இந்த மாதிரி பண்ணும். இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வே பிரிட்ஜ் இருக்கும். அந்த வே பிரிட்ஜுக்குள்ளே போய் தான் அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியும். பிஸ்னஸ் மேனெல்லாம் இவங்களை சுற்றி இருப்பாங்க. இந்த கம்பெனியோட ஓனர் இவர் சேர்மன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, நீதிபதியில் இவங்க வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. ஏன்னா துலாம்னா தராசு, நீதிபதி, இவெல்லாம் அவங்க வீடு. மேதகு நீதிபதி அவர்கள் அது மாதிரிலாம் அவங்க மாதிரிலாம் இருப்பாங்க. இது மாதிரி மரம் வளர்த்தவே முடியாது. இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஓடை போயிட்டே இருக்கும். ஒரு ஓடை, மரம் மட்டும் நகர்த்த முடியாது. சில பேர் மரம் வைப்பாங்க, கவர்மெண்ட் இடிச்சிட்டு போய்டுறது, அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும். உயில் வழி சொத்து உண்டு. அதாவது அப்பா எழுதி கொடுக்குற சொத்து. அப்பா நல்ல சொத்து எடுத்து வச்சுருப்பார், இவர் கொடுப்பாங்க. ஒய்ஃப்னாலேயே பிரச்சனை வரும். அதேமாதிரி இவங்க ஜோசியம் பார்க்குறது, அமானுஷ்யம், பேய், பூதம், பூச்சாண்டி, அது மாதிரி சாமி, ஆன்மீகம், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதை வச்சு இவங்க வருமானம் சம்பாதிப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலும் தலையில் பிரச்சனை, இவங்களுக்கு கிட்னி பிரச்சனை, அது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் எல்லாம் இவங்களுக்கு. அப்புறம் ரெக்கார்டு கிளர்க்கு பண்ணி இவங்களுக்கு கிடைக்கும். இஎன்டி பிரச்சனை, இவங்க எதையும் கணக்கு எழுதி வச்சுப்பாங்க. ரெக்கார்டு கிளர்க்குக்கு இவங்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் கொடுத்தது 12,347 ரூபா, அதில் 11,567 ரூபா போனால் மிச்சம் இவ்வளோ காசு இருக்குது. அது மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கணக்கு நல்லா ஏன்டா இவ்வளோ கணக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, கணக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட குணம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு தொழிலும் இவங்களுக்கு வரும், நல்லா சமைப்பாங்க. மார்க்கெட்டிங் தான், எல்லாத்தையும் மார்க்கெட்டிங்காக தான் பார்ப்பாங்க. பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களோட வீக்னஸ் என்னன்னா, நண்பர்கள்ட்ட நிறையா அவமதிப்பு பெறுவாங்க. துலாம் ராசிக்காரங்க நண்பர்கள் இவங்களை ஒதுக்கி வைப்பாங்க. இவர்கள் எப்படின்னா மற்றவர்கள் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள். அது அவங்க ப்ராப்ளம். குருவுடைய அருள் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. குரு அருள் இல்லாதனாலேயே இவங்களால் லைஃப்பில் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லவே முடியறதில்லை. தலைமை பதவி இவங்களுக்கு கிடைக்கிறதும் இல்லை. அது இவங்க வீட்டில் என்னென்ன வச்சா நல்லாயிருக்கும், இவங்க வீட்டில் என்னென்ன நல்லாயிருக்கும், இவங்க வீட்டில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் மாறணும்னா என்ன செய்யணுங்கிறத என்னை பார்க்க டிவைன் தமிழ் சேனலில் நீங்கள் அது இந்த தடவை நான் தான் ஹரி, அவர் தான் ராம்ஜி, அந்த மாதிரி நான் சேனல் ப்ரமோஷனுக்கு சொல்லியிருக்கேன். நான் போன இன்டர்வியூஸை நல்லா வெற்றி பெற வச்சிங்க. அந்த வகையில் டிவைன் தமிழ் நம்ம ஸ்ரீமடத்தில் தான் இங்கே நான் இன்டர்வியூ நடந்து நல்லா போச்சு. அந்த மாதிரி இந்த இன்டர்வியூ நல்லா போகணும். கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும்.